இருக்குது, தலைமை கரெக்டாக இருக்குது, சுற்றி இருக்கக்கூடிய தொண்டர்கள் சில நேரங்களில் ட்ரிகர் ஆகுறீங்க. ட்ரிகர் ஆகும்போது தலைவர் தான் இங்கே கஷ்டப்படுவார் அப்படிங்கிறத நான் இங்கே பிரதானமாக ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த 4 பேரோட கேள்வி என்னவா இருக்குது? அவங்கள்ட்ட நம்ம என்ன பேச முடியும்? இந்த 3 நாள் அவங்க வாழ்வாதாரம் என்னவா இருக்கும்? எப்போ அவங்க வழக்கு இயரிங்கி வரப்போகுது? எப்போ இதை பண்ண போகிறாங்க? எப்போ அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும்? சிறை அவங்களுக்கு எவ்வளவு அவங்களால சிறையில் அவங்களால இருக்க முடியும்? அதாவது கொலை செஞ்சு, கற்பழித்து, போதைப் பொருள் கடத்தி, இந்த மாதிரி பல தப்பு பண்ணி சிறைக்கு போகிறவனுக்கு சிறை உறுத்தாது. எதுவுமே பண்ணாமல் கோவப்பட்டு ஒரு உணர்ச்சி வசப்படுற விஷயத்தில் கோவப்பட்டு டக்குன்னு ஒரு வார்த்தை பேசி சிறையில் போய் உட்காரும் போது அந்த வலியும் வேதனையும் நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் உங்களுக்கு அவ்வளோ தூரம் கோவம் வரும். இந்த சமுதாயத்தின் மேலே அவ்வளோ தூரம் வெறுப்பு வரும். இப்போ இவங்க சிறை விட்டு வெளியே வந்த பிறகு இவங்கள இந்த சமுதாயத்தில் பார்க்குற கண்ணோட்டம் என்னமா இருக்குது? எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ லேயர் இருக்குது தெரியுமா? அதில் தலைவரையும் கஷ்டப்படுத்தி, சம்மந்தப்பட்டவங்க குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி, தாவேக்கான சிறை அப்படிங்கிற பயத்தையும் உருவாக்கி, ஏன்